VAZHAI சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். நல்ல குலைவா டேஸ்டியான கோவிலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் சூப்பரான வெண்பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உலக்கில் ஒரு உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பருப்புடைய கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பை வாசனை வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பொன்னி பச்சரிசி. இப்போது நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு பருப்பு 2 உலக்கு அரிசி சேர்த்து மொத்தம் 3 உலக்கு ஆகுது. சிலவங்க 2 ஈக்குவல் குவான்டிட்டி எடுப்பாங்க. அரிசியும் பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அப்படியும் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி அரிசியையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த சூட்லேயே அரிசியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1க்கு 2 அந்த மாதிரி கணக்கில் வைக்கணும். நீங்கள் 2.5 கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 உலக்கு வந்தது அரிசியும் பருப்பும் சேர்த்து. ஸோ நான் இன்றைக்கி 6 உலக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள் நம்மளுடைய பொங்கல் எப்படி இருக்குன்னு. நல்லா குலைவாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பொடியாக அரிஞ்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம பொங்கலில் கொட்டி கிளறிடலாம். இந்த மாதிரி அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி குலைவாக சூப்பராக இருக்கும். நார்மலாக பொங்கல் சூடாக இருக்கும்போது நல்லா குலைவாக டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக நல்லா இறுகி அப்புறமா டேஸ்ட்டே மாறிடும். ஆனால் இந்த மாதிரி அளவில் நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் இறுகவே செய்யாது. இதே மாதிரியே குலைவாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பொங்கலை இப்போ நான் ஒரு ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஹாட் பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக கமகமன் அந்த நெய் வாசத்தோட குலைவாக டேஸ்டியான கோவிலில் தரக்கூடிய அதே சூப்பரான பொங்கல் ரெடியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பிக்சர்ஸை எனக்கு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் உங்களுடைய பேரோட அந்த பிக்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.